ஹாய் செல்லகுட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த ஜாமாவோடைய ஃபைனல் பார்ட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோட் லாஸ்ட்டில் நம்ம ஹீரோவை ராஜா கூப்பிட்டுருந்துருப்பாங்க. ஆக்சுவலி ராஜா எதுக்காக கூப்பிட்டுருக்காங்கன்னா நம்ம ஹீரோவை இந்த மாதிரி வந்துட்டு அந்த மதர் குயின் ஆஃப் மதர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு உனக்கு பொண்ணு பார்க்கணும்னு நினச்சி தான்ப்பா பார்த்தாங்க, ஆனால் அங்கே ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமா ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அந்த குயின் ஆஃப் மதர் தான் தப்பு பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் நம்ம ஹீரோ அதை ராஜா கிட்ட கூட சொல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா அமைதியாக நின்றுட்டு இருக்கான். இந்த கேப்பில் தான் நம்ம ஹீரோயினை வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தவங்க தள்ளி விட்டுருப்பாங்க தண்ணியில். அது நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லியாக தான் இருக்கும் கண்டிப்பாக, ஏன்னா அது பொண்ணு கை மாதிரி தான் இருக்குது. ஹீரோயின் தண்ணியில் விழக்குள்ள கூட அந்த கையை வந்துட்டு கீறி விட்டுடுறாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் வந்துட்டு அங்கே இருக்க சொன்ன இடத்துல காணுமேன்னு சொல்லிட்டு ஹீரோ செக் பண்ண போனா ஸோ குளத்துக்கிட்ட நம்ம ஹீரோயினோட சப்பல் மட்டும் கிடக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ குளத்துக்குள்ள விழுந்து நம்ம ஹீரோயினை எப்படியும் வந்துட்டு காப்பாற்றி மேலே கூட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோயின் கிட்ட சாரி சொல்லிட்டு இருக்கான், நான் நீங்கள் தனியாக விட்டு போயிருக்கூடாது, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அழ ஆரம்பிச்சிடறான். நம்ம ஹீரோயினா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இப்போ ஓகே ஆகிட்டல, நீங்கள் எப்பயுமே என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை நம்ம ஹீரோயின் சமாதானப்படுத்த ரெண்டு பேருமே கொஞ்சம் ஓவராக சமாதானமாயிடுறாங்க அவள இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ரூமுக்குள்ளே இருக்க. இதில் பாவம் நம்ம வேலைக்காரி தான் நைட்டு ஃபுல்லாக ரூமுக்கு வெளியே உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேரும் ஓவராக சமாதானமாயிட்டு எனக்கு குளூரில் நடுங்க விட்டாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து அவள் புலம்பிகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லியை தான் காமிக்கிறாங்க. அவள் என்ன பார்த்தா இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்துட்டு போட்டு உடச்சிட்டு இருக்கு. அவள் கையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக அடிபட்டுடுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை இந்த வில்லி தள்ளி விட்டுருந்தானா இவ கையில் வந்துட்டு இப்போ தான் அடியே படுது. நமக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் இருக்கும் இல்லையா, அந்த டவுட் அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனா இருக்காளே அவள் வீட்டுக்கு வரப்ப அவங்க அப்பா வந்துட்டு கேட்குறாங்க, என்னம்மா போட்டியில் தோத்துட்டியா, சரி பரவாயில்ல விடு, யார் யார் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல சனாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் காலையில் எந்திரிச்சு முழிச்சு ஹீரோ கிட்ட இருந்து விலகி போகலான்னு பார்க்க நம்ம ஹீரோ விடுற மாதிரி தெரியல, காலங்கத்தாலே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினா ஐயோ டைம் ஆயிடுச்சு என்னை விடுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்படி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா கசமுசா பண்ணி விளையாடிட்டு இருக்கதை வெளியே உட்காந்து வேலைக்காரங்களாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் வேலைக்காரங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பி, ஏன்னா ஹீரோ இதுக்கு முன்னாடி சிரிச்சிருக்கவே மாட்டான். வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சந்தோஷத்துலேயே வேலைக்காரங்களாம் இருக்கா. ஹீரோயின் ஹீரோவுக்கு சமைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிற வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறியும் வெட்டி ரவுண்டு தான் வந்துட்டு சமைக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்தையே மெஸ்ஸியாக்கிட்டு வந்துடுறாங்க. சரி ஓகே இவ்வளோ மெஸ்ஸியாக்கி இருக்காங்களே சாப்பாடு ஒருவேளை நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோ எடுத்து ஒரு வாயில் வைக்கிறான். அவ்வளோதான், நம்ம ஹீரோவால் எதுவும் சொல்லவும் இல்லை, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வேற ஹீரோயின் குக் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா, வேற வழியே இல்லாமல் ஹீரோ நல்லா இருக்குன்னு சொல்லிடுறான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கு வரல அப்படின்ற விஷயத்த அம்மா அப்பா கிட்ட சொல்ல அப்பா செம்ம கடுப்பாயிடுறாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு எப்படியும் ஹீரோடைய வீட்டில் தான் தங்கியிருப்பா, அவளுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதுன்னு சொல்ல ஹீரோயினும் வீட்டுக்கு வந்து நான் ஹீரோ கூட ரொம்ப சேஃபாக தான்ப்பா இருந்தேன்னு சொல்ல அதுதான் ரொம்ப டேஞ்சரான இடமே, உனக்கு எவ்வளோ தைரியம், என்ன இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்க, ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நீ வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி செம்மையாக திட்ட. அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோ கரெக்டாக மேரேஜ் ப்ரப்போசல் எடுத்துகிட்டு வந்துடுறான். மருமகனை உள்ள கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அம்மா சொல்ல அப்பா செம்ம கடுப்பாயிடுறாங்க. இங்க பாரு இதுக்கப்புறமா என் பொண்ணை வந்துட்டு நைட்டு வெளியே தங்குறதுல எனக்கு சுத்தமா இஷ்டமே கிடையாது, உனக்கு என் பொண்ணை கல்யாணமே பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்பா எப்ப பாரு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவை திட்டிகிட்டே இருக்காங்க. இதுக்கேற்ற மாதிரியே நம்ம ஹீரோ நான் இந்த மாதிரி ஹீரோயினை கல்யாணம் பண்ணிட்டு வேணா உங்கள் வீட்டோட மாப்பிள்ளையாவே வேணா இருந்துருன்னு சொல்ல ஹீரோயினோட அண்ணன் நாங்கள் 3 பேர் யோசிச்சு பார்க்குறாங்க, ஹீரோ மட்டும் வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தால் நம்மளெல்லாம் பிடிச்சி செம்மையாக வேலை வாங்குவானே அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு எங்களுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொல்ல அப்பா மறுபடியும் பழைய குருடி கதவை தரடின்ற மாதிரி என் பொண்ணை ஹீரோயினுக்கு அதாவது ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜுரமே வந்துடுது. அந்த தண்ணியில் யாரோ தள்ளி விட்டாங்க இல்லையா, அதனால இப்போ நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லி மேலே செம்ம கடுப்பை வில்லியோடைய வீட்டுக்கே போயிட்டு உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, ஒரு உயிரின்றது சாதாரணமாக போச்சா, உனக்கு எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு சொல்ல வில்லி வந்துட்டு நான் ஏன்டி உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ண போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பாയി அந்த வில்லியுடைய கையை வந்துட்டு பார்க்குறாங்க. அதில் அந்த கீரல் இருக்குது. ஆக்சுவலி அவளுக்கு வந்துட்டு அடிப்பட்ட காயமா இல்லை ஹீரோயின் கீறினதான்றது தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஸோ எங்கிருந்தோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃப்ரெண்டு யாரோ வந்துட்டு ஒயின் கொடுத்தாங்க போல இருக்கு, ஏதோ ஒரு மலையிலேருந்து வந்த ஒயின், அதை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து ஸோ 2 பேருமே சரக்கடிக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போவா. ஆனால் நம்ம ஹீரோவா ஒரு மாதிரி லைட்டாக வந்துட்டு கஷ்டத்தில் உட்காந்துட்டு இருக்கான் ஹீரோயினோட அப்பா அந்த மாதிரி சொன்னதுனால. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஒரு நியூஸையும் கொண்டு வந்திருக்கான். என்னன்னா அந்த ராஜாவுடைய வந்து பார்த்தீங்கன்னா கீப்புடைய பையன் ஒருத்தவன், அதாவது இளவரசன், அவனை சின்ன வயசுலேயே நாடு கடத்திருப்பாங்க, அவன் மறுபடியும் ஊருக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட சொல்ல இப்போ அந்த இளவரசன் தான் காமிக்கிறாங்க. இவனுடைய பேரு ஜுன்னு.
ஸோ ஜுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஊருள்ள என்ட்ரியாவை கரெக்டாக நம்ம ஹீரோயினை கிராஸ் பண்ணி தான் போகிறான். இவன் என்ன பண்ணுறான், டக்குன்னு நம்ம ஹீரோயினோட பேரை சொல்லி ஈகியூன்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஏன்னா நம்ம ஹீரோயினோட பேர் ஈகியூ. ஆக்சுவலி ஹீரோயின் வந்துட்டு இப்போ ஹீரோயினோட உடம்புல இருக்கிறது வந்துட்டு ரியாலிட்டியில் இருக்க ஹீரோயின் இல்லையா. ஹீரோயினுக்கு சரியாக தெரியலனாலும் ஏதோ லைட்டாக தெரிஞ்ச மாதிரி வந்துட்டு ஆக்டிங்கை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க வேலைக்காரங்க கூட. இப்போ நம்ம ஹீரோயின் வேலைக்காரங்க கூட வந்துட்டு எதாவது பர்ச்சேஸ்க்கு போகலான்னு சொல்லி பார்க்க, ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணா, அந்த தெரு ஃபுல்லாகவே வந்துட்டு கொஞ்சம் நேரம் குத்தையை கெடுத்து நம்ம ஹீரோயினுக்காக வந்துட்டு ஜாலியாக டேட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். அதாவது யாருடைய டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழகா டேட்டுக்கு கூட்டு போவ. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம சனாவை தான் காமிக்கிறாங்க. சனா என்ன பண்றா, ஆர்ஃபனேஜ் குழந்தைங்களுக்குலாம் போயிட்டு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் வரான். ஆக்சுவலி அவனுமே வந்துட்டு கொஞ்சம் டொனேஷன்லாம் பண்ணுவான் போல இருக்கு. இப்போ அவனை பார்த்தோன்னே நம்ம சனா கேட்குறா, என்ன இந்த பக்கம் நீங்க அப்படின்னு சொல்ல, நான் இங்கே அடிக்கடி வரலாம் மாட்டேன், எப்பயாவது ஒரு தடவை தான் வருவேன், ஆனால் நீங்கள் இங்கே அடிக்கடி வருவீங்கன்னு தெரிஞ்சா இதுக்கப்புறம் நானும் இங்கே வரேன், எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுடைய படிப்பு செலவை எல்லாத்தையுமே நானே ஏற்றுக்கிறேன்னு சொல்ல சனா செம்மையா இம்ப்ரெஸ் ஆயிடுறா. இப்போ சனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியே சாப்பிட போகலாமான்னு சொல்லி கேட்க, ரெண்டு பேருமே வெளியே சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் சனாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்க. ஹீரோவுடைய ஃப்ரெண்டு யாரையோ பார்த்து பயந்துக்கிட்டே என்ன பண்ணுறான், எங்கேயும் வந்துட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒளிஞ்சிக்கிறான். என்னன்னு பார்த்தா அவனுடைய அப்பா தான் போல இருக்குது. ஆனால் வந்துட்டு ஹீரோடைய ஃப்ரெண்ட் அப்பா பார்த்துடுறாங்க. இப்போ உடனே அப்பா பிடிச்சி செம்மையாக திட்டி விட்டுட்டேன், அந்த பொண்ணு கூட பழகாத, அந்த பொண்ணு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்டா நம்ம அப்பா இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு சுத்தமாக பிடிப்படவே இல்லை. இங்கே நம்ம சனா அப்பா அவன் உட்காந்துக்கிட்டே இருக்கா. ஹீரோடைய ஃப்ரெண்டு வரலன்னொடனே அவன் அங்கே சோகமாயிட. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு பூ வாங்கி தரலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஹீரோயினே எனக்கு பிடிச்ச பூவை எங்கே நீங்கள் வந்துட்டு ஜூஸ் பண்ணி எனக்காக வாங்கிட்டு வாங்க பாப்போன்னு சொல்ல, ஹீரோ ஒரு இடத்துடைய வந்துட்டு பேரை சொல்லி அங்கே போய் நீ வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன்னு சொல்ல ஹீரோயினுமே அங்கே போய் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு ராஜ குடும்பத்துடைய தூரத்து சொந்தக்காரங்கள ஒரு 3 பேர் வந்து இன்னைக்கு நைட்டு நாங்கள் பார்ட்டி வைக்க போகிறோம், எங்களுக்கு காக்டெயில் ரெடி பண்ணி தரணும், எங்கள் கூட வரீங்களான்னு சொல்ல ஹீரோயின் வரமாட்டேன்றாங்க. ஆனால் அவனுங்க 3 பேருமே வலுக்கட்டாயப்படுத்திட்டு இருக்க. இதை வந்துட்டு தூரத்துலேருந்து ஜுன் பார்த்துட்டு ஹீரோயினை வந்து காப்பாற்றுறான். ஆனால் அந்த 3 பேர் என்ன பண்ணுறாங்க, ஜுன் கிட்டேயே வந்துட்டு சண்டை போட்டு ஜுன்னை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கடுப்பாய் ஜுன்னை எழுப்பி விட்டுட்டு, ஒருத்தவங்களை வச்சுக்கிட்டு 3 பேர் சண்டை போறீங்க, நீங்களாம் ஆம்பளைங்களா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. அவனுங்க 3 பேர் பயந்து ஓடுறானுங்க. யாரடா பார்த்து பயந்து ஓடுனாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோ வந்துட்டு ஒரு பொங்குத்து நிறைய வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கான் ஹீரோயினுக்கு. இப்போ ஒன்னே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் ஜுன்னு ஹீரோயின் 3 பேருமே நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு ஜுன்னை பார்த்து செம்மையாக முறைச்சிட்டு இருக்க. ஜுன்னு தான் வந்து ஹீரோ கிட்ட ஃபர்ஸ்ட் பேசுகிறான். என்னதான் எதிரியா இருந்தாலும் இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதா அவங்கக்கிட்ட எப்படி இருக்காங்கன்னு கேட்கணும்னு சொல்றது வழக்கம். எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க என்னப்பா எப்படி இருக்குன்னு சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயினை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூங்கொத்தை கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயின் கிட்ட நிற்க, சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பேரை சொல்ல ஹீரோ கடுப்பாயிடுறான். கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுடைய பேரை சொல்ல உனக்கு எவ்வளோ தைரியம்னு சொல்ல, ஜுன்னு உடனே நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா, சரி ஓகே உங்க டேட்டை நான் கெடுக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜுன் கிளம்பிடுறான். இப்போ நம்ம ஹீரோ இன்னுமே செம்ம கோவத்தில் இருக்கான். ஹீரோயின் எதுக்குப்பா கோவத்தில் இருக்க, ஆக்சுவலி அங்கே என்ன தெரியுமா நடந்துச்சுன்னு சொல்ல நம்ம ஆக்சுவலி ஹீரோயின் ஜுன்னுடைய கையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அதனால தான் ஹீரோ இப்போ கோவத்தில் இருக்கான். ஹீரோயின் சரி ஓகே சாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோவுக்கு வாங்கின பிரேஸ்லெட்டை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம 2 பேருமே இந்த பிரேஸ்லெட் கண்டிப்பாக ஒன்றா சேர்க்கும்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் நம்ம ஹீரோ கையில் ஹீரோயின் போட்டு விட்டுடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறமா எந்த ஆம்பளைங்களையும் நான் தொட மாட்டேன், தயவு செஞ்சு நம்பப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சாரி சொல்ல ஹீரோ டக்குன்னு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு வர. ஆனால் தூரத்துலேருந்து ஹீரோயினுடைய அப்பா பார்த்துடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஜுன்னை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி ஜுன்னுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் சின்ன வயசுலேருந்தே பழக்கம் போல இருக்கு. ஒரு நாள் வந்துட்டு லைப்ரரியில் புக் எடுக்க போக ஹீரோயினோட தலையிலே வந்துட்டு ஒரு புக்கு விழுந்திருக்கும். அப்போ நம்ம ஹீரோயினோட நெத்தியில் ஒரு காயம் பட்டிருக்கும். உடனே ஐயோ என்னை யார் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு தெரியலையே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் ரொம்ப அசிங்கமா இருக்கேன்னு சொல்ல ஜுன்னு உடனே நம்ம ஹீரோயினுடைய கணத்துல முத்தத்தை கொடுத்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. 2 பேருமே சின்ன வயசுல லவ் பண்ணியிருக்காங்க. அதை சும்மா ஜஸ்ட் ஏதோ ஒரு க்ரஷ், அது குட்டி வயசு காதல் போல இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய அப்பா வந்துட்டு வீட்டில் வச்சு பூட்டிடுறாங்க. நம்ம ஹீரோவா கண்டிப்பாக முத்தம் கொடுக்கறத வந்துட்டு அப்பா பார்த்ததுனால செம்ம சண்டையாக இருக்கும், நம்ம வீட்டுக்கு போய் ஹீரோயினை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்திருப்பான். ஆனால் வேலைக்கார பொண்ணு தான் கதவை திறந்து ஹீரோயினோட அப்பா செம்ம கோவத்தில் இருக்காங்க, அவளை ரூமில் வச்சு பூட்டிட்டாங்க, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்கன்னு சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோ போகிறவரா அடுத்த நாள் காலையில் வந்துட்டு மதில் சோலை ஏறி வந்துட்டு குதிச்சு ஹீரோயினை எப்படியாவது போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே குதிக்க. ஆனால் ஹீரோயினுடைய அப்பா 3 அண்ணனுங்க 3 பேருமே கையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குச்சியை வச்சு நின்றுட்டு இருக்கானுங்க. ஆளாளுக்கு ஒரு ஆயுதத்தை வர வச்சுட்டு இருக்கானுங்க. ஸோ இதில் பெரிய என்னன்னா கையில் தொடர்பூச்சியை வச்சு நின்றுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் ஹீரோ எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல்லாம் ஓட்ட போட ட்ரை பண்ணா. ஆனால் வேலைக்காரையும் விட மாட்டேன்றா. ஹீரோ வெளியே உட்காந்துக்கனால வீட்டை விட்டு யாரும் வெளியவும் வர மாட்டேன்றாங்க. ஹீரோயினும் ஜன்னல் வழியாக எகில் குதிச்சலான்னு பார்த்தா ஸோ அந்த இடத்துல வந்துட்டு கண்ணாடியெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஹீரோவும் எப்படியாவது மரத்து மேலே ஏறியாவது ஹீரோயினை பார்த்துடலான்னு பார்த்தா ஆனால் முடியல. ஹீரோயினோட அப்பா எங்கே போனாலும் வளைச்சு நம்ம ஹீரோயினை பார்க்க விடாமல் தடுத்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஜுன்னு ஆக்சுவலி இவனை சின்ன வயசுலேயே நாடு கடத்திட்டாங்க போல இருக்கு. சின்ன
வயசுல இவன் நிறைய தப்பு பண்ணியிருப்பான் போல இருக்கு. இவன் நாடு கடத்ததுனால இவனை சைனால தான் வந்துட்டு போயிருப்பான். சைனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கேருந்து வந்ததுனால ராஜாவும் வந்துட்டு சைனாவுடைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இவனை ராஜாவுக்கு பிடிக்கல, பட் இருந்தாலும் இவன் சைனா நாட்டிலேருந்து வந்ததுனால ராஜாவும் பேசிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஏன்னா ராஜாவுக்கு சைனா நாட்டு கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஜுன்னு கிட்ட வந்துட்டு பேசிட்டு இருக்காரு. இப்போ ஜுன்னுக்கும் நம்ம ஹீரோக்கும் ஏதோ ஒரு போட்டி நடத்ததை பற்றி ராஜா யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் நம்ம ஹீரோயினை பார்க்காம போகக்கூடாதுன்னு ரொம்ப வலுக்கட்டாயமாக ஹீரோயினோட வீட்டுக்கு வெளியவே இருக்க ஹீரோயினுமே ஒரு ஐடியா பண்ணுறாங்க. என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் வந்துட்டு நூலை கட்டி ஸோ அதை வேலைக்காரர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி ஹீரோ கிட்ட அதை கொண்டு போய் கொடுக்க சொல்ல ஹீரோவுமே அதை வாங்கி காதில் வச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த காலத்துல இப்படி தானே பேசுவாங்க. இதில் உண்மையாகவே கேட்குமா என்னெல்லாம் எனக்கு தெரியாது, பட் ஆனால் எனக்கு கேட்காதுன்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஸோ இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்கதை ஹீரோயினோட அப்பா பார்த்துட்டு நூலை கட் பண்ணி விட்டுறாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் ஒரு இதுதான் ஐடியா தான் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா ஹீரோயின் அவங்களுடைய 3 அண்ணனுங்களை கூப்பிட்டு எங்கள் அப்பாவை எப்படியாவது கரெக்ட் பண்ணுற ஐடியாவை எங்கள் அண்ணனுங்க மூலயமா தெரிஞ்சுக்கோன்னு சொல்ல ஹீரோவும் வந்துட்டு அண்ணனுங்களை கூப்பிட்டு வச்சு பார்ட்டியெல்லாம் கொடுக்க அண்ணனுங்க செம்மையாக பயப்படுறானுங்க. எதுக்கு ஹீரோ இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு ட்ரிங்க்ஸ் பார்ட்டி வைக்கிறான்னு தெரியலையே, நம்மளை போட்டு தள்ள போகிறானா அப்படின்னு சொல்லி யோசிக்க. ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், ட்ரிங்க்ஸ் பார்ட்டி வச்சுட்டு 3 அண்ணனுங்களுக்கும் செம்மையாக கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்ருக்கா. 3 அண்ணனுங்களும் இந்த மாதிரி ஏதோ ஒரு மலை மேலேருந்து வர ஒயினே எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை கொடுத்தீங்கன்னா எங்கள் அப்பா மயங்கிடுவார் அப்படின்னு சொல்ல ஹீரோவுமே வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஒரு தடவை மலை மேலேருந்து ஒரு ஒயின் எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை கொண்டாந்து கொடுக்க அதை டேஸ்ட் பண்ணி பார்த்து ஹீரோயினுடைய அப்பா இது ஃபோர்ஜரி, இது ஃப்ராடு, இது அந்த மலையிலேருந்து வந்த ஒயின் கிடையாது, போடா என் பொண்ணு உனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. ஹீரோவா அவன் ஃப்ரெண்டை நினைச்சு செம்ம கடுப்புல இருக்கான். இதுக்கு மேலே ஒன்றும் ட்ரை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினோட வீட்டு வாசப்படியிலே வந்துட்டு மண்டிட்டு உட்காந்துக்கிறான். நீங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ற வரைக்கும் நான் இங்கேருந்து எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஹீரோ மண்டிட்டு பாவம் வந்துட்டு இந்த மாதிரி பனிப்பொழியில் இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தெரிஞ்சு ஹீரோயின் செம்மையா அழுகுறாங்க. டக்குன்னு நம்ம வேலைக்காரி தான் வந்து சரி சரி விடுங்க நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்த இங்கே நம்ம ஹீரோ 2 நாள் ஆகி எந்திரிக்க மாட்டேன்றான் பயப்புல. ஹீரோயினோட அப்பாவே ஒரு மாதிரி மெல்ட் ஆயிடுறாங்க. இப்போ ஹீரோவை உள்ள கூப்பிட்டு என் பொண்ணு மேலே நீ எவ்வளோ பாசமாக இருக்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. ஆக்சுவலி வந்துட்டு நீ இந்த மாதிரி ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஓகேவா, நீ நிறைய பேரை கொண்டு இருக்க, அவங்களால வந்துட்டு என்னோட பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, அதனால உங்ககிட்ட ஒரு சின்ன கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு ஏதோ நம்ம ஹீரோவை எழுத வைக்கிச்சு. நம்ம ஹீரோ கிட்ட இருந்து சைனை வாங்கிட்டு ஹீரோயினை வந்துட்டு நான் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா கிட்ட சொல்ல ஹீரோயினோட அம்மாவும் நம்ம ஹீரோயினை வந்துட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனா அங்கே நம்ம ரூம்ல ஹீரோயினும் காணும் வேலைக்காரியும் காணும். ஹீரோயின் எங்கே எஸ் ஆயிட்டாங்க போல இருக்கு. ஆக்சுவலி எஸ் ஆன நம்ம ஹீரோயின் எங்கே வந்திருக்காங்கன்னா அந்த ஷாமன் கிட்ட தான் வந்திருக்காங்க. இப்போ அந்த ஷாமன் நம்ம ஹீரோயினை பார்த்து என்னமா நல்லா இருக்கியான்னு கேட்க ஹீரோயின் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல டக்குன்னு இப்போ அந்த ஷாமனுடைய உடம்புக்குள்ள அந்த குட்டி பையன் வந்துடுறான். அந்த குட்டி பையன் நம்ம ஹீரோயினை பார்த்து தப்பான வழியில போற, நீ பண்றது கரெக்டே கிடையாது, குறுக்கு வழியில போறேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. குறுக்கு வழி இல்லையா, நான் என்ன குறுக்கு வழியில போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஆனா நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு மந்திரத்தை எழுதி கொடுத்து இதை வந்துட்டு உன் தலைமாட்டிலே வச்சுக்கோ, கண்டிப்பா ஹீரோக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு பேப்பர்ல எழுதி கொடுக்க அது அந்த வேலைக்காரி சொல்றா உண்மையாவே நீங்க இதெல்லாம் நம்புறீங்களா, இவ்வளோ காசு கொடுத்து இதை வாங்கிட்டு வர வந்திருக்கீங்கன்னு சொல்ல இப்போ ஹீரோயினோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ ரொம்ப மிஸ் பண்ணுறதுனால ஹீரோடைய வீட்டுக்கே போயிடுறாங்க. ஹீரோ போயிட்டு கட்டி பிடிச்சி நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு உங்கள் அப்பா இந்த மாதிரி கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாருன்னு சொல்ல ஹீரோயின் செம்ம ஹாப்பியாக வராங்க. அப்படியா அப்படின்னு சொல்ல இப்போ டக்குன்னு நம்ம ஹீரோவை நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், இன்னைக்கு நைட் நான் இங்கே தங்குறேன்னு சொல்ல ஆனால் நம்ம ஹீரோயினுடைய அப்பா இந்த மாதிரி வந்துட்டு என் பொண்ணு தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டில் எழுதியிருப்பாரு போல இருக்கு. அதனால நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ண வர இருந்தாலும் நம்ம ஹீரோ உன்னை நான் தொடமாட்டேன்னு உங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன், அதனால வந்துட்டு இந்த முத்தங்கித்தெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ உன் வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு கூட்டு வந்து விட்டுட்டு கதவை சாத்திட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோவா ஸோ இப்போ என்ன பண்ணா வீட்டுக்கு வரலான்னு வர அப்போ ஒரு அம்புல ஒரு லெட்டர் ஒன்று வருது. என்னப்பா நீ சந்தோஷமா இருக்கியா என்ன, இந்த மாதிரி உன்னை சுற்றி இருக்கவங்கள இதுக்கப்புறமா உனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு அம்புல லெட்டர் எழுதி விட்டுருக்கு. இது வேற யார் பண்ணியிருப்பா, ஜுன்னு தான் பண்ணியிருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுக்கும் ஜுன்னுக்கும் ஒரு லெட்டர் வருது அரசர்கிட்ட இருந்து. ஸோ இந்த மாதிரி ஜுன்னுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் ஏதோ ஒரு போட்டி மாதிரி ஒன்று நடத்த போறார் போல இருக்கு அரசர். ஸோ அதனால வந்துட்டு அந்த லெட்டர் வேற இதனால நம்ம ஹீரோவும் அந்த போட்டியில் போயிட்டு கலந்துக்கிறான். வேறு வழியே இல்லை, இப்போ என்ன பண்ணுறது, அரசர் சொல்லிட்டாரு இல்லையா. ஸோ அதனால நம்ம ஜுன்னும் ஹீரோவும் வந்துட்டு அந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க. 2 பேருக்குமே சுத்தமாக வந்துட்டு ஒத்தே போகலை. 2 பேருமே போட்டின்ற பேரில் ஒருத்தருக்கு மாற்றி மாற்றி வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டுட்ருக்காருங்க. ஆக்சுவலி இது ஒரு மாதிரி லைட்டாக நம்ம ஊர் ஹாக்கி மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு கேமில் எப்படியும் டேரக்டர் எப்படி நம்ம ஹீரோவை தோக்க விடுவார் சொல்லுங்கள், ஹீரோவுடைய டீம் தான் ஜெயிக்குது. இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்றப்ப பாதியிலே விட்டுட்டு போயிட்டான் இல்லையா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு, அதனால
அதனால வந்து பார்த்தீங்கன்னா சாரி கேட்டுட்டு இருக்கான் நம்ம இவகிட்ட சனா கிட்ட வந்து. சனாவும் வந்துட்டு பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாருக்குமே சுச்சுவேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, அதனால நான் அதை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் புரிஞ்சுக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. ஆனால் இந்த தடவை வந்த வேலைக்காரி வேற. இவன் நம்ம ஹீரோயின் கிட்ட லெட்டர் கொடுக்க ஹீரோயின் நான் ஹீரோவை பார்க்க போகிறேன், அம்மாவும் வந்துட்டு வேலைக்காரியும் கேட்டாங்கன்னா சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு இப்போதான் சனாவை பார்த்துட்டு வந்தா, மறுபடியும் சனாவை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு சனாவுடைய வீட்டு பக்கமாக போவேன். சனா இங்கே போயிட்டு இருக்கா, சனாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஹீரோவுடைய ஃப்ரெண்டு போவேன். சனா வந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கா, அதை நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஆக்சுவலி அந்த லெட்டரில் நம்ம ஹீரோ நம்ம ஃபஸ்ட் டைமாக மீட் பண்ண பிளேஸுக்கு வான்னு சொல்லிட்டு எழுதியிருப்பான். ஹீரோயினும் அதை நம்பி அங்கே போனால் அங்கே யாரும் நம்ம ஹீரோயினை கடத்திடுறாங்க. கடத்துறப்ப கையில் இருக்க பிரேஸ்லெட் வேற வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுது. இப்போ நம்ம ஹீரோயினை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தால் வீட்டில் இருக்க வேலைக்காரி நீங்கள் தானே லெட்டர் கொடுத்து விட்டீங்க, ஹீரோயின் எங்கேயோ போயிருக்காங்கன்னு சொல்ல. ஆக்சுவலி இன்னொரு வேலைக்காரி இருப்பா இல்லையா, அவள் தானே நம்ம ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டு மாதிரி இருப்பா, அவள் வந்து ஹீரோயினை காணும் நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன்னு சொல்ல. இன்னொரு பக்கம் அந்த ஜுன்னு ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுற எல்லா டீமையும் கூப்பிட்டு இந்த மாதிரி நான் இழந்ததெல்லாம் எனக்கு கிடைச்சாகணும், ஹீரோ ராஜாவுக்கு கீழே இருக்குது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால ஹீரோ அழிக்கிறதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஃப்ளாஷ்பேக்கில் இவர் பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலி சனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு யாருக்கோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய காசெல்லாம் கொடுத்து இன்னைக்கு நைட்டே அந்த வேலையை முடிச்சுடு அப்படின்னு சொல்லியிருப்பா. அவனுடைய மகத்தில் லைட்டாக தழும்பு வேற இருக்கும். ஆனால் அவன் மாஸ்க் போட்டதுனால ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு என்னன்னு தெரியல. ஸோ அவள் எதுக்காக காசு கொடுத்தா என்ன விஷயம் எதுவுமே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒருத்தவன் ஹீரோயினை கடத்தி கூட்டு வந்தான் இல்லையா, அவன் ஒரு சுத்தியில வச்சு நம்ம ஹீரோயினை அடிக்கலான்னு சொல்லிட்டு வரான். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் எல்லா இடத்துலையும் தேடி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் டைமாக மீட் பண்ணாங்க இல்லையா, அந்த ஒரு நதிக்கரை ஓரமாக வந்தால் ஹீரோயினுடைய பிரேஸ்லெட் கீழே கிடக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோயினோட அப்பா கான்ட்ராக்ட் போட்டிருப்பார் இல்லையா, உன்னால் ஹீரோயினுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, என் பொண்ணை நீ தொடக்கூடாது, என் பொண்ணை நீ தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் எழுதி ஹீரோ கிட்ட இருந்து சைன் வாங்கியிருப்பார் போல இருக்கு. அதெல்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே வர வச்சு ஊர் ஃபுல்லாக நம்ம ஹீரோயினை தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அண்ணனுங்க அப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கா. ஆனால் எங்கேயுமே நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தென்படவே இல்லை. இந்த விஷயத்த வந்துட்டு சனாவுடைய வேலைக்காரன் சனா கிட்ட சொல்ல சனாவுக்கு கொஞ்சம் கூட ரியாக்ஷனே இல்லை. உட்காந்து என்னத்தையோ எழுதிட்டு இருக்கா, ஏதோ ஒரு விஷயத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப மும்மரமாக வந்துட்டு எழுதிட்டு இருக்கா, கொஞ்சம் கூட ரியாக்ஷனே இல்லாமல். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை கொலை பண்ண வந்தா அந்த கொலைக்காரன் அவன் என்ன பண்ணுறான், நம்ம ஹீரோயின் கிட்ட நீ சாகணும் அதுதான் வந்துட்டு அவளுடைய வந்துட்டு ஆசை அப்படின்னு சொல்ல ஹீரோயின் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இங்கன்னு தடவி கையில் ஒரு கத்தி ஒன்று எடுத்து அவங்க கை கட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே சுத்தியால் அடிக்காத, அப்படி அடிச்சேன்னா நான் வந்துட்டு அசிங்கமாக செத்து போவேன், நான் அழகாக செத்து போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட லைட்டாக பேச்சை கொடுத்து கையில் இருக்க கத்தியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு அவனோட தொடையில் இறக்கி விட்டுட்டு ஹீரோயின் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஜுன் என்ன பண்ணா ஹீரோ கிட்ட என்னப்பா ஊர் ஃபுல்லாக வந்துட்டு ஹீரோயினை தேடிட்டு இருக்கேன், நான் தான் கடத்தி வச்சிருக்கேன்னு நீ நினைக்கிறியா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அடித்த லெட்டர் வந்துருச்சான்னு கேட்குறான். ஹீரோடைய வீட்டுக்கு அம்புல ஒரு லெட்டர் வந்தது இல்லையா, அந்த லெட்டர் தான் அது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஹீரோடைய அந்த வேலைக்காரன் இருக்கா இல்லையா, அவன் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து ஹீரோயினை இவர் எங்கேயோ பார்த்துருக்காரான்னு சொல்ல, வயசானவரை ஹீரோயின் எங்கே பார்த்தீங்கன்னு சொல்ல, ஒரு பல்லாக்கில் லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தேன், யாரோ வந்துட்டு அந்த பல்லாக்கை வந்துட்டு இழுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பல்லாக்கு போன வழியிலே போயிட்டு இருக்க. இங்கே நம்ம ஹீரோயின் தப்பிச்சு வந்து ஒரு வந்துட்டு ட்ரம் மாதிரி ஒன்று இருக்கு, அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா செமையா வேகமாக அடிச்சிட்டு இருக்காங்க. ஊரில் யாருக்காவது உதவினா அந்த ட்ரம் அடிப்பாங்க போல இருக்கு. இப்போ ஹீரோக்குமே அந்த சவுண்டு கேட்டு அந்த ட்ரம் வந்துட்டு அடிச்ச சத்தத்தை கேட்டுட்டு வர, ஆனால் அதுக்குள்ளேயே அந்த கொலைக்கார வந்து ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி செமையா நெருக்கிட்டு இருக்க. லாஸ்ட் கட்டத்துக்கு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை காப்பாற்றிடுறோம். பட் ஆனால் அவனை வெட்ட வர ஹீரோயின் வேணாம் அந்த மாதிரி பண்ணாத, கொலைகளை பண்ணாத ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கத்த. ஹீரோவுமே நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப முடியலன்றதுனால அவனுடைய அந்த வேலையால் இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட வந்துட்டு அந்த கொலையாலையை விட்டுட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போவேன். அப்போ தான் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு திரும்பி பார்க்குறான். அவனுடைய முகத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சனா ஒரு ஆள் கிட்ட பேசிட்டு இருந்தப்போ ஒரு தழும்பு இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி ஒரு தழும்பு இருக்கு. ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு நம்ம சனா மேலே லைட்டாக டவுட் வருது, ஒருவேளை இந்த விஷயத்தை தான் சனா முடிக்க சொல்லியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு டவுட் வர. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு எல்லாருமே செமையா வந்துட்டு அழுகுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட அப்பா மட்டும் நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டு ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட கான்ட்ராக்டில் சைன் கேட்டேன், அதுக்கேற்ற மாதிரி நீ என் பொண்ணை காப்பாற்றிட்டப்பா, என் பொண்ணு உனக்கு தான், ஆனால் வந்துட்டு இதுக்கப்புறமா இந்த மாதிரி நடக்காத மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ ஒரு பொம்பளை பிள்ளை பெற்றா உனக்கும் வந்து என்னுடைய தவிப்பெல்லாம் உனக்கு புரியும்னு சொல்ல ஹீரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருக்கான். இப்போ அந்த வேலைக்காரர் இருக்கான் இல்லையா,
அவன் வந்துட்டு அந்த கொலாலியை பிடிச்சி செம்மையாக அடிச்சு உன்னை யாரா இதை பண்ண சொன்னது சொல்கிறான்னு சொல்ல அவன் வாயவே திறக்க மாட்டேன்றான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட வீட்டில் தான் தங்கியிருப்பான். ஸோ இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்க வராங்க. ஹீரோ வந்துட்டு செம்மையாக ஃபீல் பண்ணுறான். ஆக்சுவலி என்னன்னா நான் கொஞ்சம் சுயநலமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த மாதிரி என்ன வந்துட்டு கொலை பண்ண வந்த ஆட்கள் தான் சப்போஸ் உன்னை ஏதாவது பண்ணணும்னு நினச்சிருந்தா நான் என்ன பண்ணுறது, உன்னை நான் இழந்துட்டா நானுமே இறந்துருவேன்னு சொல்ல ஹீரோயின் ஒன்னே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதுக்கப்புறமா நீங்கள் யாரையுமே வந்துட்டு துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல ஹீரோவுமே சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அதாவது வந்துட்டு யாரையுமே கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல ஹீரோவுமே சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கா. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில்லி தான் காமிக்கிறாங்க. வில்லி மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் பழி போடுற மாதிரியே வில்லியோடைய காதுபட பேசுகிறாங்க. ஒரு வேளை ஹீரோயினை வந்துட்டு கடத்தி கொலை பண்ணது இவ்வளோ இருக்குமோ ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதை கேட்டுட்டு வில்லி வந்தா வில்லியோடைய அப்பாவும் தான் கேட்குறாங்க, என்னம்மா நீ தான் அந்த பொண்ணை வந்துட்டு கடத்தி கொலை பண்ண ட்ரை பண்ணியான்னு சொல்ல வில்லி கடுப்பாயிடுறா. ஐயோ அப்பா என்னை யாரும் நம்ப மாட்டிங்களா, சத்தியமாக சொல்கிறேன் அதை பண்ணவே இல்லைப்பா அப்படின்னு சொல்ல இப்போ ஹீரோயினுக்கு லெட்டர் வந்திருக்கும் இல்லையா, அச்சு அசல் அது ஹீரோவுடைய ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே இருக்கும். ஹீரோ டக்குன்னு வந்துட்டு அந்த கொலையாளி கிட்ட கேட்குறான், ஒழுங்கா சொல்றா யாரா உனக்கு இந்த வேலையை வந்துட்டு செய்ய சொன்னது, நீ சொன்னா நான் கண்டிப்பா உன்னை விட்டுருவேன்னு சொல்ல. ஆனா அவன் அப்பையும் வாயை திறக்க மாட்டேன்றான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு டவுட் வந்துச்சு இல்லையா சனா மேல, அதனால சனாவுடைய வீட்டுக்கு வர சனா அவசர அவசரமா எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கா. எங்க சனா போறேன்னு சொல்ல இல்ல ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோயினை யாரோ கடத்திட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிச்சு, அதனால ஹீரோயினை பார்க்க போலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கான். வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்ல உனக்கு அவன் மேல அவ்வளோ அக்கறையான்னு சொல்ல ஆமா அவன் என்னோட ஃப்ரெண்டு இல்லையான்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு சே நம்ம சனாவை தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவ சனாவும் சரி நீங்க இங்க காஃபி குடிங்க, ஹீரோயினுக்காக நான் போயிட்டு ஸ்நாக்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு வரேன், ரெண்டு பேருமே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு கிளம்பலான்னு போவ. அப்போ காஃபி குடிச்சுக்கிட்டே ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இது மாதிரி இருக்கு ட்ரார் மாதிரி, அந்த ட்ராருக்கு கீழே ஏதோ ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு எடுத்து பார்க்க அவன் மூஞ்சி அப்படியே மாறிடுது, அப்படி என்ன இருக்குன்னு தெரில. ஸோ இப்போ அப்படியே அவன் அங்கேருந்து சொல்லாமல் கொல்லாமல் கிளம்பிட, இவனுக்கு சொல்லாமல் கொல்லாமல் போகிறதே ஒரு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சனா அங்கேருந்து அசால்ட்டாக கிளம்பிடுறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு இல்லையா ஹீரோ எழுதின மாதிரியே, அந்த லெட்டரை நம்ம ஹீரோ எரிச்சிட்டு ஆக்சுவலி வந்துட்டு இந்த பேப்பர் நம்ம ஊரில் கிடைக்கவே கிடைக்காது, இது ஒரு இம்போர்ட்டட் பேப்பராக தான் கண்டிப்பாக இருக்கணும், இந்த பேப்பரை யார் தயாரிச்சாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடி ஹீரோவை வந்துட்டு அவனுடைய வேலைக்காரங்க கிட்ட சொல்ல. இன்னொரு பக்கம் சனா என்ன பண்றா, ஹீரோயினை பார்க்கலான்னு சொல்லிட்டு போறா. ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஆமா உன்னை வந்துட்டு இந்த மாதிரி அந்த கொலை பண்ண ட்ரை பண்ணாலே அந்த கொலையாளி அவனை ஹீரோ பிடிச்சிட்டாரான்னு கேட்க ஹீரோயினுமே ஆமா அப்படின்னு சொல்ல சனா முகத்துல அப்படி ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரண பீதி தெரியுது. இன்னொரு பக்கம் ஹீரோ அந்த பேப்பரை வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ண அந்த கம்பெனிக்கு, அதாவது ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி தான் இருக்கு, அங்க போயிட்டு வந்துட்டு அந்த பேப்பரை பத்தி விசாரிக்க அந்த பேப்பர் நாங்க சைனாவுக்கு லாஸ்டா இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல சைனாக்கு இம்போர்ட் பண்ணீங்களா, சைனால இருக்க பேப்பர் இங்க எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு டவுட்டா இருக்கு. இப்போ ராஜா வேற நம்ம ஹீரோ பிடிச்சி செம்மையா கத்திட்டு இருக்காங்க, உன்னோட பர்சனல் ஒர்க்குக்காக நேற்று நைட்டு சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே ஊர் ஃபுல்லா வந்துட்டு ஒரு பெரிய கலவரமாக்கிட்டியாமே அப்படின்னு சொல்ல ஹீரோ சாரி கேட்குறா, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்னு சொல்ல மறுபடியும் நம்ம ராஜா என்ன பண்ணாரு ஒரு லிஸ்ட்டை கொடுத்து இவங்க எல்லாருமே கொண்டுட்டு வான்னு சொல்ல ஹீரோவுக்கு இது சுத்தமா இஷ்டம் இல்லை. ஆனா சொன்னது ராஜா இல்லையா, வேற வழியே இல்லாம ஹீரோ அந்த லிஸ்ட்ல இருக்கவங்க எல்லாருமே கொலை பண்றதுக்காக கிளம்பிடுறான். இப்போ அப்படியே வந்துட்டு இந்த சீன் கட் பண்ணி ஸோ நம்ம இவனை தான் காமிக்கிறாங்க அந்த கொலையாளி, அவனையே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அடைச்சி வச்சிருப்பான். ஆனா அந்த வந்துட்டு ஜெயில் கதவை யாரோ திறந்து விடுற மாதிரி காமிக்கிறாங்க. அவனை என்ன பண்ணா அதை திறந்துக்கிட்டு தப்பிச்சும் வெளியே போயிடுறான். ஸோ இப்போ அப்படியே இந்த சீன் கட் பண்ணி இந்த கொலையாளி என்ன பண்றான், அவனுடைய வந்துட்டு அந்த மறைஞ்சிருப்பான் ஒரு வீட்டில், அதாவது ஹீரோயினை கடத்தி வச்சிருந்தாலையா அந்த இடத்துக்கு போவேன். அங்க சனா வரா. இப்பதான் தெரியுது ஆக்சுவலி இந்த சனா பிள்ளை தான் எல்லாத்துக்கும் காரணம் போல இருக்கு. இந்த சனா இவங்கிட்ட காசு கொடுத்து இந்த மாதிரி வந்துட்டு நீ இங்க வந்து தப்பிச்சு போ அப்படின்னு சொல்ல, ஆனா இவனை வந்துட்டு இந்த சனா கொன்னே போட்டுறா. அடி படுபாவி, ஒரு கொலையே பண்ணிட்டு எவ்வளோ அசால்ட்டா இருக்கா பாருங்க. ஆக்சுவலி இந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், ஆனா வந்துட்டு நம்ம சனா தான் ஆக்சுவலி இதுல ஹீரோயின் இந்த நாவல்ல, ஆனா நம்ம ஹீரோயின் மாறிட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ மொத்த கதையுமே மாறி இருக்கு இல்லையா, வில்லியும் தானே மாறி இருப்பாங்க. அதாவது நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவளுக்குமே வந்துட்டு ஒரு நல்ல குடும்பத்துல வாக்க பண்ணும், அதாவது ஒரு அரச குடும்பத்துல வாக்க பண்ணும்னு சொல்லிட்டு இவளுக்குமே மனசுக்குள்ள ஒரு ஆசைப்பல் இருக்கு. ஆனா வந்துட்டு இவ என்ன பண்ணியிருக்கா, இவ வில்லிய மாற நம்ம ஹீரோயினுக்கு அது தெரியல, வேணும்னா ஹீரோயின் கிட்ட ஃப்ரெண்டா இருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் பழகத்தை பார்த்து இவ கடுப்பாயி ஹீரோயினை பிடிச்சி இவளதான் தண்ணியிலையும் தள்ளி விட்டு இருப்பா அந்த போட்டியில ஜெயிக்க முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ இதனாலதான் இப்ப இவனையும் கொண்டு இருப்பா, எங்க இவளுடைய பேர் வெளியே வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு இப்ப அவனை கொண்டுட்டு வெளியே வர பார்த்தா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜுன்னு நின்றுட்டு இருக்கோம். இப்ப ஜுன்னு என்ன பண்றான், ஆக்சுவலி ஜுன்னு இதை யதார்த்தமா தான் பார்த்திருப்பான். இப்ப ஜுன்னு பரவாயில்லையே வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்கா, ஒருத்தவனை பிடிச்சி வந்துட்டு கொன்னே போட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் வந்துட்டு நீ நானும் ஒரு டீம், நான் சொல்றதுலாம் இதுக்கப்புறம் நீ செய்யணும், இல்லைன்னா நீ கொலை பண்ண விஷயத்துல வந்துட்டு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றான். பிகாஸ் ஏன்னா இவளுக்கும் செம்ம பயம், ஏன்னா ஜுன்னுக்கு செம்ம அடிது தெரியும், இவன் ஆல்ரெடி அடிப்பட்டவன் வந்துட்டு கொத்தி கொண்டுட்டா, ஆனா ஜுன்னு கிட்ட சண்டை போட முடியாது இல்லையா, அதனால அவளும் ஓகேன்னு சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. ஹீரோயினோட அப்பா தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு இல்லையா, அதனால ஹீரோயினுடைய அம்மா எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டுட்டு இருக்காங்க.
கல்யாண ட்ரெஸ்க்காக ஹீரோயின் அம்மா சூப்பராக போடுறீங்கம்மா, எனக்கு கொஞ்சம் கல்யாணத்துக்கு டிப்ஸ் எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்ல அவங்களுமே கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் சொல்லி ஹீரோக்காக போயிட்டு ஒரு கோயிலில் போயிட்டு வேண்டிக்கோ, அந்த கோயிலில் இருக்க சாமி செம சக்தி வாய்ந்ததுன்னு சொல்ல ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் ராஜா சொன்ன ஆட்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லி கேட்காம ஒவ்வொருத்தவங்களா கொண்டு குவிச்சிட்டு இருக்கான். ஹீரோவுக்கு இது சுத்தமாக பிடிக்கல, பட் வேற வழி. ஸோ ஹீரோ வந்துட்டு இதை பண்ணி தான் ஆகணும். ஹீரோயினுமே கோயிலுக்கு போயிட்டு ஹீரோக்காக வேண்டிக்கலாம்னு சொல்லி போனால் அங்கே ஆல்ரெடி இந்த ஜுன்னு பையன் மழையில் நின்று நனைஞ்சிட்டு இருக்கான். மழை காலம் போல இருக்குப்பா, அப்பப்போ மழை வேற வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஊரில் தான் மழையே பெய்ய மாட்டேங்குது. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஜுன்னை கூப்பிட்டு லூசாடா நீ ஏடா மழையில் நனைஞ்சிட்டு இருந்தேன்னு சொல்ல. ஸோ இப்போ ஜுன்னு இன்னைக்கு தான் எங்கள் அம்மாவுடைய இறந்த நாள், அதனால வந்துட்டு சும்மா சாமியை பார்த்துட்டு போய் எங்கள் அம்மாவை பற்றி கேட்டுட்டு திட்டிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல. இப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் ஜுன்னும் பேசுகிறாங்க. ஆக்சுவலி ஜுன்னு வந்துட்டு சின்ன வயசில் ஹீரோயினுக்கு கிஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்ல அப்போ தான் ஹீரோயினுக்கு தெரியுது இந்த கேரக்டரில் இருக்க பொண்ணும் இந்த ஜுன்னும் செம்ம க்ளோஸ் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்க. ஜுன்னு உடனே எனக்கு தூக்கம் வருது, நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய மடியிலே படுத்துக்கிறான். ஹீரோயினா இவனை எழுப்பவும் மனசு இல்லாமல் உட்காந்துருக்கவும் வந்துட்டு மனசு இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கா. ஆனால் ஒரு கட்டத்தில் ஹீரோயினுமே தூங்கிட்டாங்க. இப்போ மழை விட்ட உடனே எங்கேருந்தும் அந்த ஜுன்னு பையன் ஒரு நாய்க்குட்டியை தூக்கிட்டு வந்து இதோடைய அம்மா இறந்து போயிடுச்சு போல இருக்கு, இந்த நாய் பக்கத்துலேயே நின்று கத்திக்கிட்டு இருந்துச்சு, இதுக்கு ஏதாவது ஒரு பேர் வை, நான் இந்த நாயை வளர்க்க போறேன்னு சொல்ல. ஹீரோயின் உனக்கு நாய்னா பிடிக்குமான்னு கேட்க எனக்கு நாய்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே வந்துட்டு கோயிலேருந்து வெளியே வர மக்கள் எல்லாருமே ஒரு கிணத்தடிக்கிட்ட பாட்டு நின்று வந்துட்டு பொருளி பேசிட்டு இருக்காங்க. பொருளியில் ஏதோ பயத்தில் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினுமே அங்கே போயிட்டு எட்டி பார்த்தோம். ஹீரோயினை வந்துட்டு கொலை பண்ண வந்து அந்த கொலையாளி அவன் செத்து கிடக்குறான். வேற யார், நம்ம ஜுன்னா தான் இருக்கும். ஸோ அவனை மொத்தமாக வந்துட்டு முடிச்சிருப்பான். பிகாஸ் ஏன்னா அந்த பொண்ணு கொஞ்சம் தான் குத்திருப்பா, அவனுக்கு லைட்டாக உசுறு இருந்திருக்கும். இவன் தான் மீதியை வந்துட்டு கொண்டுட்டு இங்கே கொண்டாந்து போட்டிருக்கான் போல இருக்கு. இந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே பயப்பட ஜுன்னு தான் ஹீரோயினை பிடிச்சி சமாதானப்படுத்த இந்த தூரத்துலேருந்து ஹீரோ பார்த்துறோம். இப்போ ஹீரோக்கு செம்ம கடுப்பாய் இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்ல ஹீரோயின் அழுதுகிட்டே போயிட்டு ஹீரோ கிட்ட விஷயத்த சொல்ல ஹீரோ என்ன சொல்ற, அப்படியே அவன் செத்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்க்க, என்னப்பா தெரியாத மாதிரியே பார்க்குற, உன்னோட பர்சனல் விஷயத்துக்காக இந்த மாதிரி நீ வந்துட்டு சட்டத்தை பிரேக் பண்ணி அவனை கொண்டு இருக்க, இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோமா நம்ம ஹீரோ செம்மையா ஜுன்னை பார்த்து முறைச்சிட்டு இருக்க. ஹீரோயினுமே இதை கேட்டுடுறாங்க. ஸோ இப்போ ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினை கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு தோலை தட்டி கொடுத்து நீ உள்ள போ பத்திரமா, நான் இந்த விஷயத்த பார்த்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோயின் நான் யாரையும் உன்னை கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனையா, நீ தான் வந்துட்டு அந்த கொலையாளியை கொன்னியா அப்படின்னு சொல்ல ஹீரோ கடுப்பாயிடுறான். நீ எம்எல்ஏ சந்தேகப்படுறியா, அந்த ஜுன்னு நேற்று வந்தவன் அவன் சொன்னதை வச்சு நீ எம்எல்ஏ சந்தேகப்படுறியான்னு கேட்க ஹீரோயின் நான் உன்ட்ட டேரக்டாகவே கேட்குறேன், நீ தான் அவனை கொன்னியான்னு சொல்ல ஹீரோவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இப்படி இந்த எபிசோட் முடியுது. ஸோ இதோடைய கடைசி பார்ட்டை பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் டூப்பரான ட்ராமா வரப்போது, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய்.